வணக்கம் வியூவர்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டுடியோ 6. இது கூலா கொஞ்சம் சினிமா. இது ஸ்டுடியோ 6க்கு ஒரு ரொம்ப முக்கியமான ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஸ்டுடியோ 6ல 6 கேண்டில்ஸ் படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ தான் வந்து நம்ம கிட்ட பல விஷயங்கள் இந்த படத்தை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா கலந்து பேச போறாங்க. சோ இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு காரணம், அதாவது இந்த மாதிரி ஒரு அருமையான படத்தை கொடுத்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற டிரெக்டரையும் மியூசிக்லயே ஒரு புது ஹைட்ஸ் தொட்டு இருக்கிற மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா சார் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணலாம். ஓகே, சோ நம்ம டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் சார் வந்தாச்சு. இந்த அருமையான படத்துக்கு உயிர் கொடுத்திருக்கிற ஹீரோயின், அதாவது நம்ம ஷாம் சாரை பத்தி சொல்லணும்னா காஸ்டவே மூவியோட டாம் ஹாங்க்ஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பா ஒரு தமிழ் ஹீரோ நடிச்சிருக்காருன்னா ரொம்பவே பெருமையான விஷயம். சோ லெட்ஸ் வெல்கம் ஷாம் அண்ட் பூனம். முகத்துல எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஒரு வண்டர்ஃபுல் மூவி கொடுத்திருக்கீங்க சார். சோ உங்க கிட்ட இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்க ஒரு முக்கிய காரணம் இந்த மாதிரி ஒரு அருமையான படம் உருவானதுக்கு. சோ இந்த படத்துல வந்து நீங்க ஹீரோவா யாரை போடலாம்னு கன்சிடர் பண்ணும்போது எப்படி ஷாம் உங்க மைண்ட்க்கு வந்தாரு? எந்த விதத்துல இவர் கரெக்டா சூட் ஆவார் அந்த மூவிக்கு உங்களுக்கு தோணுச்சு? அப்படி இல்லைங்க, ஷாம் கூட படம் பண்ணணும்னு டிசைட் பண்ணோன்னா ஆல்ரெடி நான் வந்து 2-3 பவுண்டர் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆக்சுவலி. பட் ஷாம் ஹீரோன்னு டிசைட் பண்ணோன்னா இம்மிடியட்டாக வந்து ஒரு 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 லைன் ஒன்று ஆக்சுவலி என் மைண்டில் இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு ரியல் இன்சிடென்ட் ஒன்று ஆக்சுவலி. ஒரு சின்ன சீன் வந்து ஆக்சுவலி நான் பார்த்த சீன் ஆக்சுவலி ஒரு ஒரு இடத்துல பர்டிகுலர் பிளேஸில் வந்து எங்களோட ஹோல் ஃபேமிலி ஒரு இடத்துல போயிருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு லைவாக நாங்கள் பார்த்தோம். அதோட இம்பேக்ட் வந்து ஆக்சுவலி நாங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்த வரைக்கும் எனக்கு இருந்துச்சு அந்த இம்பேக்ட். ஸோ அந்த மைண்டில் வந்து அந்த விஷயம் வந்து எனக்கு அப்படியே பதிஞ்சிருந்துச்சு ஆக்சுவலி. அதை எங்கேயாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஷாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ நான் எங்களுக்கு தோணுச்சு வந்து அந்த கதையை டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சும்மா அந்த லைனை சொன்னேன் ஆக்சுவலி. இதை பண்ணலாம்ப்பான்னு சொன்னப்போ அவர் வந்து ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, இதை பண்ணுங்க, நான் டெவலப் பண்ணுங்க, நான் பண்ணுறேன்னு. இல்லை இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஷாம். இது வந்து ஆக்சுவலி ஒரு டாம் ஹாங்க்ஸ் ரேஞ்சுக்கோ இல்லை வந்து கிறிஸ்டின் பெல் ரேஞ்சுக்கோ வந்து நம்ம ட்ரை பண்ணாட்டா கூட அட்லீஸ்ட் இன்பிட்வீன் ஒரு ரேஞ்சில் நீ வந்து ஒர்க் பண்ணணும் ஆக்சுவலி. அப்போ தான் நம்ம நினைக்கிற அந்த அந்த மேஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஆக்சுவலின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசினேன் ஆக்சுவலி. ஐம் ரெடி டு டூ, என்ன சொன்னீங்கன்னா ரெடி அப்படின்னு சொன்னார். நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை. தேங்க் காட் இட்ஸ் கேம் வெரி நைஸ். கண்டிப்பா சார். சோ ஷாம் நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் உங்களை லேசா 12B எல்லாம் பார்த்ததுல இருந்தே ஒரு கியூட்டான ஒரு சாக்லேட் பாய் மாதிரி தான் நாங்க உங்களை பார்த்துட்டு வரோம். பட் இந்த படத்துல அதாவது ஒரு படத்துக்காக தண்ணியை உருக்கிக்கிட்ட ஒரு ஹீரோவா நீங்க நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். சோ எப்படி இருந்தது அந்த ஹார்ட் ஒர்க்? வந்து எந்த மாதிரியான பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க, எந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணீங்க இந்த கேரக்டர் பண்றதுக்கு? ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட் ரொமான்டிக் ஹீரோல இருந்து வேற ஒரு டைமென்ஷன் போறதுக்கு ஒரு கரெக்டான கதை தேவைப்படும். அதுக்கு தான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சந்தர்ப்பம் வந்து துரானை ஃபோன் பண்ணி படம் பண்ணலாம், ஒரு ஆக்ஷன் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஐ தாட் ஹி வாஸ் த ரைட் டைரக்டர் டு ஸ்டெப் இன் டு தட் ஜானர். கதை சொன்னதுக்கு அப்புறம் ஐ அண்டர்ஸ்டுட் இது வந்து ஒரு 2.5 years 3 years எடுக்கும் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு. நானும் வந்து அவர் கன்சீவ் பண்ண ஸ்கிரிப்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும்னா கம்ப்ளீட்லா 100% அதுக்குள்ள உள்ள போய் பண்ணி என்னோட இன்னொரு டைமென்ஷன் வெளிப்படுத்துறதுக்காக தான் நான் அந்த ஸ்கிரிப்டே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐ ஹாவ் டு பி டோட்டலி ஜஸ்டிஃபைங் த கேரக்டர் ஹி ஹஸ் கன்சீவ்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 2.5 years இதுல டிராவல் ஆகி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோட கொலீக்ஸும் சரி, நான் தான் போய் அவங்கள்ட்ட வந்து ஹலோ ஷாம்டா அப்படின்னு சொல்லி அவங்களாம் நம்ப முடியல. பார்த்துட்டு கூட திரும்பிடுறாங்க. லிஃப்ட்டுக்குள்ள வந்து என் கூட நிக்கிறாங்க, பட் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஹலோ பிரதர், ஹலோ பாஸ், வாட்ஸ் ஏய் என்னடா ஏன் இப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. தட் வாஸ் த ரியல் கிக் ஆஃப் த டூயிங் த ஃபிலிம். சோ ஸ்ரீகாந்த் தேவா சார் நீங்க சொல்லுங்க. எப்பவுமே உங்க பேரை சொன்னாவே பெப்பியான குத்து சாங்ஸ் அப்படின்னு தான் எங்களுக்கு ஒரு இமேஜ் இருந்தது. பட் நேபாளில வந்து ரொம்ப அழகான சாங்ஸ் கொடுத்திருந்தீங்க சாரோட காம்பினேஷன்ல. சோ இந்த மூவில நாங்க ரொம்ப வித்தியாசமான ஜானர்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க. என்ன மாதிரி சாங்ஸ் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. சார் வந்து அதான் சொல்றேன்னு ஷாம் சாரே அப்படி மாத்திருக்காருன்னா, சார் ஒர்க் பண்றப்ப பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன், ஸ்ரீகாந்த் தேவன்ற பேரே மாத்திராரு, வேற ஏதாவது பேர் வைக்கணும் எனக்கு. ஒரு நல்ல பேரை தான் சொல்லுங்க. புது முகத்தை கண்டிப்பா அந்த படத்துல காமிச்சிருக்காரு கண்டிப்பா மியூசிக்ல. அதே மாதிரி மிகப்பெரிய பலமா இருந்தது வந்து ஆர்ஆர். ஆக்சுவலா எனக்கு எல்லாரும் பார்த்தவங்க எல்லாரும் வந்து என்னால நம்பவே முடியல ஸ்ரீன்னும் போது. நீங்க சில படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ நடந்து போயிட்டு இருப்பாரு, அதுக்கு வந்து டைரக்டர் வந்து நல்லா ஓடுற மாதிரி கொடுங்கன்னுவாங்க, டக்கு 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 டக்குன்னுவாங்க. சார் நடந்துதான் சார் போறாரு, அதுக்கு எப்படி சார் நான் இது பண்ணுவேன்னு வாக்கல. இல்லை சார் ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா இது இருக்கு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அப்போ கொஞ்சம் மனசுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே சார் கேட்குறான்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் பண்ணுவேன். பட் சிங்க் ஆகாது அது ஆக்சுவலா. ஸோ ரிவ்யூல வந்து சுமாரா இருக்கு, ஆர்ஆர் ஏதோ ஒன்று போட்டுருவாங்க ஆக்சுவலா. பட் வந்து
இந்த படத்துல வந்து நான் வந்து ஃபுல் ஃப்ரீடம் சார் எனக்கு ஆக்சுவலா துரை சார். அது இல்லாம வந்து ஒரு நம்ம வந்து பசியோட இருக்கும்போது மிகப்பெரிய மீல் வச்சு எப்படி சாப்பிடுவோம் அது மாதிரி இந்த 6 கேண்டில் எனக்கு. சோ பூனம் வெரி பிரிட்டி லுக்கிங். ஆனா அந்த படத்துல வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ரோல் சொல்லலாம். உங்க கரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு படம் இதுன்னு கண்டிப்பா சொல்லி ஆனோம். சோ எப்படி இருக்கு? ஹவ் டு யூ ஃபீல்? எப்படி இருக்கு இந்த ஹாப்பினஸ், இந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்திருக்குன்னு. First of all, I want to say that thanks for calling us to Studio 6 for our 6 candles. The combination. And I'll try talking in Tamil a little bit at least. In the படத்துல yeah, I'll try. Whatever the credit, whatever said and then the credit actually goes to the director. He was very determined, very stubborn, and very, very clear of what he wanted from all of us. I should tell you today that I have not seen, I mean, I have not gone too far in my career, but I have not seen as hardworking person as Shyam is in this movie till today. That's a credit. Okay. Hats off எப்படி to இருக்கு ஷாம் Shyam. உங்களுக்கு? ரொம்ப பெரிய ஒரு No, ஒரு I have artist seen him கொடுக்கிற- not eating. I've seen those eyes. Probably there are a lot of people done, like he said, Kamal Haasan sir, who gets into the character. They are inspiration for me. Jyotika ma'am and you know Sridevi ma'am and Trisha and everybody is like an inspiration to me. But what I have seen in reality with me. One fine day I was at home, was not well in a bit during the film shoot, and suddenly he sends me one picture on BB or WhatsApp, I don't remember, and I'm telling him, why are you sending me beggar pictures? You just shut up now, I have no other work to do about it. Then he's like, Ada Pavi, it's me in the film. I mean, this is the characterization which we did when you were not there. I'm like, oh my God, this is what Dhirai did to you. பட் ஓவராலா இந்த படத்தை பத்தி ஷாம் பத்தி நிறைய விஷயங்கள் இங்கிலீஷ்லயே கொட்டி தீத்துட்டீங்க உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம். பட் But ஷார்ட் my feelings actually show, no, and people can understand. தமிழ்ல இது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான டாஸ்க்னு சொல்லலாம். பட் நீங்க பண்ணி ஆகணும். ஓகே, என்னன்னா ஸ்வீட்டா ரெண்டே வரியில தமிழ்ல ஓகே உங்களால முயற்சி செய்ய முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அழகா இந்த மூவி பத்தி சொல்லிடுங்க. ஷார்ட்டா என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம். Struggling. இந்த படம் எனக்கு ரொம்ப And ஷாம், நீங்க ஹெல்ப் பண்ணலாம் கண்டிப்பா. இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்ச படம். ஷாம், துரை, ஸ்ரீகாந்த் தேவா எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவா சார், இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டே ஆனும். இப்ப இருக்கிற ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பாடலாவது மியூசிக் டைரக்டர் அவங்க பண்ற மூவில வந்து பாடிடுறாங்க. சோ இதுதான் ட்ரெண்டா இருந்துட்டு வருது. அந்த வகையில நீங்க நல்லா பாடுற ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். and கண்டிப்பா எல்லாருமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த மூவில நீங்க பாடாததுக்கு காரணம் என்ன? இல்ல டைரக்டர் வந்து உங்களை பாடவில்லையா? நீங்க நல்லா பாடுறவர்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் ஏன் இந்த மூவில நீங்க பாடலன்றதுக்கு ஆக்சுவலா சாரோட முகவரி படம் வந்து அப்பாதான் மியூசிக். செகண்ட் மூவி வந்து காதல் செட்டு கூட, அதுவும் அப்பாதான் மியூசிக். தேர்ட் வந்து தொட்டி ஜெயா, அது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ். ஃபோர்த்து வந்து நேபாளி. நேபாளியில் தான் நான் சார் கூட ஜாயின் பண்ணேன். முன்னாடியே தெரியும் சார் எனக்கு. சார் கம்போசிங் உட்காரும் போது ஒன்று சொன்னார், சார் எப்படி சார் இருந்தது போன படம் மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ் கூட இருக்கும்போது? சூப்பராக இருந்தது ஸ்ரீ. சங்கர் மகாதேவன் பாடின சாங் சூப்பராக இருந்தது சார். ஆக்சுவலாக மேக்ஸிமம் அவர்கிட்ட ஒரு பெரிய ஹைலைட் சாங் எனக்கு ஒரு தெலுங்குல ஒரு நந்தி அவார்டு, அது வந்து ஸ்டேட் அவார்டு மாதிரி. ஆக்சுவலாக எனக்கும் சங்கர் மகாதேவன் கிடைச்சது. அது ஒரு பெரிய கிளாசிக்கல் சாங். ஆக்சுவலாக அது வந்து நான் என்னோட கெஸ்ஸிங் வந்து 2 hours அவர் பாடுவார் நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக ரெக்கார்டிங்கில் 20 minutes முடிச்சிட்டாரு அந்த படத்துக்கு, தெலுங்கு படத்துக்கு. ஸோ அப்போ தான் கேட்டேன் நான், தொட்டி ஜெயில சங்கர் மகாதேவன் சார் பாடினாரு, அந்த பாட்டு எவ்வளோ நாள் ஆயிருக்கும் சார் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு? ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஆயிருக்குமா சார்? என்னோடனே ஒரு ஃபுல் நைட் ஆச்சுன்னொடனே இப்போவே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், தர சார் படத்தில் நம்ம பாடக்கூடாது. ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சங்கர் மகாதேவனுக்கே வந்து ஒரு ஃபுல் நைட்னா எனக்குலாம் வந்து ஃபுல் வருஷம். I have a request now. Everybody has been saying that he's got very good voice. I want him to sing now. நீங்க கேட்கலனாலும் நான் அடுத்து கேட்றேன். கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ஒரு சின்னதா 2 வரிகள் பாடி காமிங்க. அந்த 6 candles எனக்கு ஒரு எல்லா சாங்கும் பிடிக்கும். பட் அது அந்த ஒரு அழகான லவ் சாங் இருக்கும், அதை நான் பாடுறேன். ஆகாயம் பூமிக்கெல்லாம் ஆயில்கள் கூடிடுமே, அன்பே உந்தன் வருகையினாலே. ஆகாயம் பூமிக்கெல்லாம் ஆயில்கள் கூடிடுமே,
அன்பே உந்தன் வருக என்னாலே. கண்ணே கண் பட்டிடுமே திருஷ்டியும் சுற்றிடுவேன் அன்பே உந்தன் அழகினில் நானே. கங்காரு குட்டி போல நெஞ்சோடு பொத்தி வைத்தேன் உன்னை. கருவினிலே உதித்த கணம் நினைவினிலே நீ வளர்ந்தாய். மறுபடியும் மறைமுகமாய் 7 ஜென்மமும் பிறப்பாய். செக்ஷன் 3rd floor. அங்கிள் அங்கிள் என்ன தூக்கிக்கோங்க அங்கிள். நான் தூக்குறேன்டா. நான் தூக்குறேன்டா. ஏய் கௌதம், உனக்கு அங்கிள் நான் ரொம்ப பிடிக்கும் இல்ல? அதானே தூக்க சொன்னேன். அங்கிள் என்ன தூக்குன எங்க அப்பா கை வலிக்கும்ல அதான். பாவி கவுத்திட்டேடா. அப்பா பிளேஸ்க்கு தான் போறோம். இல்ல மூவிக்கு தான் போறோம். அப்பா 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 எங்க போயிட்ட? ஏய் கௌதம், மேல பாறா. எஸ் மூவிக்கு தான் போறோம். அப்பா பாலோ தேனோ ரெண்டில் சுவையது என்றால் என்னாலும் உன்னை காட்டி காண்பேன் அன்பே. அதில் கர்வம் கொள்வேன் முன்பே. இருவர் சேர்ந்து எழுதிய கவிதை நீ அல்லவா? தனிமை பொய்யாக்கியே தவழ்ந்தாய் என் மடியிலே. என்ன வரம் வேண்டும் என்னிடத்தில் கேட்டால் இன்னும் ஒரு ஜென்மம் பெண்ணாகி பிறந்து என் மடியினில் நான் உன்னை சுமந்திட வேண்டும் என்பேன். உந்தன் அருகினில் நான் என்றும் இருந்திட யாசிக்கிறேன். ஆகாயம் பூமிக்கெல்லாம் ஆயுளும் கூடிடுமே அன்பே உந்தன் வருகையினாலே. பாப்பா அல்டிமேட் வாட்ச். வாங்கலாம்டா. Shut up, Gautam. Nothing doing. எல்லா சப்ஜெக்ட்லயும் O grade வாங்கு, then ultimate watch. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? எனக்கு சத்தியமா வாட்ச் கிடைக்க போறது இல்ல. சோ இதோட விட மாட்டோம் சார், உங்ககிட்ட ஒரு பெரிய டாஸ்க் கொடுக்க போறோம். அதாவது இவரு சொல்றீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இவர்கிட்ட பாடணும், ரொம்ப நேரம் எடுத்துப்பாரு அப்படின்னு போது, பட் இவர்கிட்ட இருந்து வேலை வாங்கும் போது எப்படி இருந்தது? இவர் பாடி இருக்காரு இந்த இந்த படத்துல ஒரு தெலுங்கு So, சாங் ஒன்று பாடி இருக்காரு. ஆக்சுவலா அது வந்து என்னன்னா அதுக்கு உண்மையான கதை இருக்கு. சார் இது வந்து ஒரு ராவான ஒரு வாய்ஸ் தான் சார் வேணும். இப்ப கூப்பிட்டா கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து நான் அப்ராட்ல இருக்கேன்னு ரெக்கார்டிங்ல இருக்கேன்னு வந்து அவங்க பிக்கப் பண்ணி பாடுறதுக்கு 6 o'clock கால்ச்சிட்டு லேட் ஆயிடும் சார். ஒரு ஐடியா இருக்கு சார். நான் யார் பாட வைக்கலாம்? அதான் சார் நீங்க பாடிடுங்க சார். ஸ்ரீ என்ன ஸ்ரீ சொல்ற என்னன்னா சார் நீங்க நல்லா பாடுவீங்கன்னு நல்லா தெரியும், சும்மா ட்ரை பண்ணலாம். வேணா நாம நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும்போது கூட நெக்ஸ்ட் வீக் கூட நல்ல சிங்கரை வச்சு எடுத்துக்கலாம். சரி ஸ்ரீ நம்ம ட்ராக் தான் பாடுறோம்னு சொல்லிட்டு உள்ள போய் பாடினாரு. சார் நான் முடிவு பண்ணிட்டேன் சார், அடுத்த வாரம் நான் எடுக்க மாட்டேன் சார், நீங்க தான் சார் கன்ஃபார்மா பாடுறீங்கன்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலா. ஏன்னா அந்த மூடு இருக்கும் அந்த சாங்ல. ஆக்சுவலா அந்த நகரில வந்து ஒரு 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 ஐட்டம் ஏரியால நடக்கிற சாங் அது ஆக்சுவலா. சோ அந்த மூடு இருக்கும். ஒரு தென்னாவட்டா வாங்கடா நானும் ரவுடின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பா இந்த பாட்டு எங்களுக்காக நீங்க பாடி காமிக்கணும் சார். நீங்க சொல்லுங்க ஷாம்பு, நம்ம பாடணுமா இல்லையா? அவர் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஓகே ஜி, ஓகே நீங்க நான் உங்களை தான் பாத்துறேன். ஓகே சார். 1 2 3 4 பிகில 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 லே லே 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 ஏ ரங்குரா 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 ஆனா தொங்குரா 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 ஏ ரங்குரா 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 నువ్వు తొంగురా 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 నువ్వు పుత్తంబుదు పీసమ్మా వీలు పిరికాద పీసమ్మా నువ్వు పుత్తంబుదు సిలికమ్మా నువ్వు పిరికాద పీసమ్మా. హే బిగల 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 లే 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 బిగల 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 లే లే బిగులు 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 బిగులే లే 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 బిగులు 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 బిగులే లే లే.
అబ్బబోయ్ సిలుక నీ అందారులామా చిలుక అబ్బబోయ్ చిలుక నీ అందారులామా చిలుక. என்ன அழகா ஹைதராபாத்ல இருந்து வந்த மாதிரி பாருங்க, பண்றாரு. சூப்பரா ஆந்திரால பண்றாரு சேர்ந்த இல்லையா? ஒரு மாதிரி. உண்மையாவே சார் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த தருணத்துல முக்கியமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். நீங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு பொசிஷன் அடைந்த பெரிய ஹீரோஸ்னு சொல்லலாம். அஜித் அண்ட் விக்ரம் அவங்களோட படம் பண்ணிருக்கீங்க. அண்ட் இப்போ ஜூனியர்ஸ் இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற நம்ம ஷியாம், சிம்பு அண்ட் பரத் 3 பேரோடையும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதாவது பெரிய ஆக்டர்ஸ், அதாவது ஏற்கனவே வளர்ந்து வந்த ஆக்டர்ஸ், அதாவது அஜித் சார், விக்ரம் சாரோட நீங்க படங்கள் பண்ணிருக்கீங்க. அண்ட் இப்போ வளர்ந்துட்டு வர ஆக்டர்ஸ் ஆன ஷியாம், சிம்பு அண்ட் பரத்தோடையும் மூவி பண்ணிருக்கீங்க. சோ உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது இவர்தான் the most dedicated actorன்னு நீங்க யாரை சொல்லுவீங்க? இது பாஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்க சொல்லியே ஆகணும். நீங்க ஷாம்பு உங்களுக்கு சண்டை வந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லி ஆகணும். டு பி வெரி ஆனஸ்ட், அஜித் ஆகட்டும், சிம்பு ஆகட்டும், பரத் ஆகட்டும், ஷியாம் ஆகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். இட் இஸ் அ ரைட் டைம். எதுக்கு சொல்றேன்னா, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேரக்டர் இருக்காங்களே, என்னோட ஹீரோ அந்த ராம் ஆகட்டும், தொட்டிஜி ஆகட்டும், இவன் அந்த கார்த்திக் கேரக்டர் ஆகட்டும், ஸ்ரீதர் அஜித் கேரக்டர் ஆகட்டும், நான் மனசுல வச்சிருந்தேன்ல அந்த ஸ்ரீதர் கேரக்டர் இப்படிதான் நிக்கணும், வாக் லைக் திஸ், அவங்க வந்து இப்படிதான் பேசணும், இப்படிதான் பண்ணணுங்கிற ஒரு கற்பனை இருக்கும் எல்லா டைரக்டருக்குள்ளயுமே. அதை வந்து அவங்க சொல்ல தெரியாம நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, கம்யூனிகேட் பண்ண தெரியாம. அது வர்றக்குள்ளேயும் பெயினா இருக்கும். என்னடா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், என்னமோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு இரிட்டேட் ஆவாங்க ஆக்சுவலி. தேங்க் காட் எனக்கு வந்து கிடைச்ச அஜித் ஆகட்டும், சிம்பு ஆகட்டும், பரத் ஆகட்டும், ஷியாம் ஆகட்டும் வந்து உண்மையிலே வந்து எல்லாருமே ரொம்ப டெடிகேட்டடான ஆக்டர். இல்ல இவங்க அவங்க வெளியே எப்படியே தெரியாது எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து பியூரா வந்து 100% வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட கேரக்டருக்கு உயிர் கொடுத்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணது வந்து நான் தேங்க்ஸ் சொன்ன மாதிரி. அந்த மாதிரி எல்லா ஹீரோஸும் மற்ற விஷயத்துல எப்படியோ என் விஷயத்துல என்னோட கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. அதனால இவங்க 4 பேருமே எனக்கு வந்து ஃபேவரட் பர்சனல் ஃபேவரட் சொல்லலாம். ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் பண்ணினாலும் ரொம்ப ஜென்யூனா ஹானஸ்டா சொன்னீங்க. சோ இப்போ ஷாம் சார்ட்ட ஒரு क्वेश्चन. நீங்க வந்து நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் உங்க ஃபேவரட், அதாவது ஜனநாதன் சாரா, வசந்த் சாரா, பிரியதர்ஷன் சாரா, இல்ல நம்ம துரை சாரா? இல்ல, என்னோட ஆல் டைம் ஒன்லி ஃபேவரட் வந்து ஜீவா சார். ஓகே. நாட் பிகாஸ் என்னை அறிமுகப்படுத்துனதுக்காக இல்ல. இஸ் டெக்னீஷியன் who I think has got many qualities to keep him as my guru. அதுக்கப்புறம் வசந்த் சார், ஜனா சார், கிக், சுரேந்தர் ரெட்டி, நிறைய பேரோட ஒர்க் பண்ணிட்டேன். பட் ஃபார் மீ மை பெஸ்ட் இஸ் துரை சார். ஆக்சுவலி ஜீவா சாரோட நேம் நாங்க எதுக்கு எடுத்துக்கலன்னா நீங்க கண்டிப்பா அவரை சொல்லுவீங்கன்னு தெரியும். ஜீவா சார் வந்து எதுக்கு நான் சொல்றேன்னா, நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் துரானோட ஒர்க் பண்றேன். ஸோ ஐ நோ வாட் டேரக்டர்ஸ். பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் கேமராவை ஃபேஸ் பண்றேன், நடிப்பு சொல்லி கொடுக்குறாங்க, டெலிவரி சொல்லி கொடுக்கறது வந்து ஜீவா சார் தான். ஸோ இஸ் லைக் மை காட் ஃபாதர். அந்த இடத்த நான் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆஃப்டர் தட் 101% நோ டவுட்ஸ் இஸ் த பெஸ்ட். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டுடியோ 6ல நீங்க ரொம்ப சந்தோஷமா நிறைய விஷயங்கள் எங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நன்றி. பட் இந்த ஷோக்கு ஒரு அழகான மியூசிக்கல் எண்ட் கொடுக்குற மாதிரி ஸ்ரீகாந்த் சார் எங்களுக்காக 6 கேண்டில்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு சாங் பாடணும். இது ஒரு நல்ல சாங். இது கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ரொம்ப ஒரு எல்லாமே ஒரு எட்ஜில் இருப்பாங்க. அங்க ஒரு சாங் வரும். அது சும்மா நானும் டைரக்டர் சேர்ந்து பாடுறோம். ஏ யாரு பேருமே அல்லா, ஏ யாரு பேருமே அல்லா.
சுழன்று கண்ணீரில் மல்கி தேடுகின்றேன் திசைகளிட்டும் சுற்றித் திரிந்து விரைவில் உன்னை காண வேண்டி விடாமல் வருவேன் விரைவினிலே நிதம் முழுதும் வாழ்ந்த நினைவுகள் நெஞ்சோடுதான் ஒரு கணமும் நகருகின்றதே யுக யுகமாய் இக்கணம் நீயும் என் நிலை என்று எண்ணிய எண்ணி எங்குறன் கண்ணே உருகிறதே தெரிகிறதே அணு அணுவாய் அறைகிறதே தேடுகின்றதே கண்கள் ரெண்டுமே உன்னை நான் பார்க்கும் யாதிலும் கேட்கும் எதிரிலும் உந்தன் ஞாபகம் வருதே. ஓகே சோ ரொம்ப அழகா எங்களுக்காக பாடினீங்க டைரக்டர் சாரும் நீங்களே சரி ரொம்ப சந்தோஷம் இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எண்ட் இந்த ஷோ கொடுத்ததுக்கு இன்னைக்கு இந்த ஷோவை நீங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்க சோ கண்டிப்பா இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு ரொம்ப அழகான சப்ஜெக்ட்னு சொல்லலாம் சோ இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூவோட உங்களை நான் மீட் பண்ற வரைக்கும் இட்ஸ் மீ தீபிகா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்டுடியோ 6 இது கூலா கொஞ்சம் சினிமா